ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆம்பியன்ஸ் கிச்சன். ஒரு 3 வாழைக்காய் இருந்தால் போதும். ஒரு 5 நிமிஷத்தில் சூப்பரான உதிரி உதிரியாக நல்ல அழகான ஒரு பொரியல் ரெசிபி பண்ணிக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா செய்கிறதுக்குமே ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நம்ம இதை எப்படி உதிரி உதிரியாக பண்ணுறதுன்னு டேஸ்ட்டாக பண்ணுறதுங்கிற ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லியிருப்போம். இது பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற குறைவான பொருட்கள் வச்சு நல்ல நிறைவாக பண்ணக்கூடிய ஒரு அருமையான ரெசிபி தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும். இது வீட்டில் ஒரு 3 வாழைக்காய் இருந்தால் போதும். வீட்டில் இருக்கிற குட்டி குட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு சூப்பராக பண்ணிக்கலாம். வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இது பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 வாழைக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். பழுக்கக்கூடாது, நல்ல பச்சை ஃப்ரெஷ் காயாக இருக்கணும். இது பார்த்தீங்கன்னா நேந்திரங்காய் கிடச்சா ரொம்ப நல்லது. நேந்திரங்காய் சீக்கிரம் வந்து குழையாது, கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும் அந்த காய் வேகிறதுக்கு. ஸோ அதனால் இப்போ நேந்திரங்காய் கிடச்சா அதை எடுங்க. இல்லாட்டி நீங்கள் வேறு எந்த பச்சை காயானாலும் ஓகே. இந்த மாதிரி காயாக பார்த்து எடுங்க, பழம் எடுக்கக்கூடாது. ஓகே, இந்த மாதிரி ஒரு 3 காயாக பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து ரொம்ப எல்லாம் தோல் நீக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு அந்த மேல் தோலை மட்டும் ஜஸ்ட்டு வந்து ரிமூவ் பண்ணால் போதும். ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா குட்டி குட்டியாக இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்து மேலாப்பில் இருக்குல்ல, நான் எடுத்து காட்டுறேன். ஓகே, மேலாப்பில் இருக்கிற இந்த ஒரு தோல் மட்டும் நம்ம எடுத்தால் போதும். உள்ளே இருக்கிறது அது அப்படியே இருக்கட்டும். ரொம்ப அப்படி உடச்சி எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த மாதிரி எடுத்து குட்டி குட்டியாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை வந்து கட் பண்ணதும் உடனே வந்து நம்ம தண்ணியில் சேர்த்துக்கணும், இல்லைன்னா காய் கறக்கும். ஸோ அதனால் வேக வைக்கிறது வரைக்குமே, கூட்டு பண்ண போகிறது வரைக்குமே நம்ம இதை வந்து தண்ணியில் தான் போட்டு வைக்கணும். கட் பண்ண உடனே தண்ணியில் போட்டு வைக்கணும். ஓகே, இப்போ இது இருக்கட்டும். இப்போ நம்ம பொரியல் செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அடிக்கனமான வாணலி எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்ததுக்கு அப்புறமா மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா செவக்க இது வறுத்துக்கலாம். தீயை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். அப்போ தான் நமக்கு கருகாமல் நல்லா செவந்து வரும் உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும். ஸோ அது பார்த்து பக்குவமாக எடுத்துக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா இது கூடவே நம்ம ஜீரகம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஓகே, தீ வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். ஜீரகமே நமக்கு வாழைக்காய் பார்த்திங்கன்னா டைஜஷனுக்கு சிலவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்காக ஜீரகம் ரொம்ப பெஸ்ட்டு டைஜஷனுக்கு. கூடவே 2 பல் பூண்டு தட்டி சேர்த்துருக்குறேன். அதுவுமே டைஜஷனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அது கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக பெருங்காயத்தூள், அதுவுமே ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ வாழைக்காய் இந்த மாதிரி பொரியல் பண்ணும்போது இதெல்லாம் சேர்த்து பண்ணும்போது எல்லாருக்குமே சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை ஆகாது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பாதி பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் ஒரு 10 போல் கட் பண்ணி சேர்த்தாலும் ஓகே தான். சின்ன வெங்காயம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், இருந்தால் அது சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து வெங்காயம் நல்லா ஓரளவு ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு கண்ணாடி பதம் வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து ஓரளவு வதங்கிடுச்சு. இது கூடவே பார்த்திங்கன்னா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கலாம், நல்ல வாசனையாக இருக்கும். ஓகே, இப்போ கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா இதை வந்து வதக்கியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த காயை வந்து இதில் சேர்த்துக்கலாம். காய் வந்து இது வரைக்குமே தண்ணியில் தான் போட்டு வச்சுருந்தேன். இப்போ தான் தண்ணியை வந்து நல்லா வடிகட்டி இதில் சேர்த்துருக்குறேன். ஓகே, சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா இதை வந்து கலந்து விட்டுக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு லாஸ்ட்டில் பார்த்து அப்புறமா சேர்த்துக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். தீ வந்து ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி சேர்த்துக்கலாம். 2 கையளவு தண்ணி, ஜஸ்ட்டு வந்து 2 கையளவு, ஒரு 2 ஹேண்ட்ஃபுல் 2 கையளவு தண்ணி போதும். சேர்த்து நல்லா இதை வந்து கலந்து விட்டுக்கலாம். தீ வந்து இப்போ இனி வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும். தீ வந்து ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, ஏன்னா வாழைக்காய் வந்து சீக்கிரம் அடி பிடிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஆகிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் இடையில ஒரு 2 வாட்டி இதை வந்து கலந்து விட்டேன், அப்படியே விடலை. இப்போ தண்ணி எல்லாமே நல்லா வந்து வற்றிடுச்சு. வாழைக்காய் வந்து சீக்கிரமாக வெந்துடும், ரொம்ப எல்லாம் நேரம் ஆகும். நேந்திரக்காய் கொஞ்சம் நேரம் எடுக்கும். பட் வேறு காயெல்லாம் பார்த்திங்கன்னா வாழைக்காய் சீக்கிரமாக வெந்துடும், ஒரு கொதியில் வெந்துடும். ஸோ அதனால் வாழைக்காய் வந்து நீங்கள் பக்கத்தில் நின்று பார்த்து பக்குவமாக எடுத்துக்கணும். இப்போ வந்து ஒரு 1/4 கப்பு தேங்காய் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கையளவு தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இதை வந்து கலந்து விட்டுக்கலாம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா
கலந்து விட்டு இதை மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் இதை நம்ம குக் பண்ணி எடுக்கணும். தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரம்லாம் விடணும்னு அவசியம் இல்லை. உப்பு நான் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு கூட சேர்த்துருக்குறேன். ஏன்னா நான் வாழைக்காய் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், உப்பு கம்மியாக இருந்து. அதனால் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு கூட சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டுக்கிறேன். நல்லா கலந்து விட்டு இதை மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம இதை குக் பண்ணி எடுக்கலாம். தீ வந்து ரொம்ப ரொம்ப சிம்மில் வச்சுக்கணும். இந்த ஸ்டேஜில் அடி பிடிக்க சான்ஸ் இருக்குது. சீக்கிரம் அடி பிடிக்கும் வாழைக்காய். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் ஆகிட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக நம்ம வாழைக்காய் பொரியல் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா சாம்பார் கூட இல்லை சாதம் ரசத்து கூட வச்சு சாப்பிட அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆம்பியன்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள். ஒரு லைக் கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.